ஒத்துழைப்போடும் பொதுமக்கள் அனைவர்களுடையும் நிதி திரட்டி மிகுந்த அளவில் ஒரு விழாவை எடுத்து நம் ஆர்எஸ்எஸ்க்கு 96,000 ரூபாய் பணம் வைப்பு நிதியாக கொடுத்திருந்தார். மற்ற ஒவ்வொரு நபர்களுக்கும் தனிப்பட்ட முறையில் நிறைய உதவி செஞ்சிருக்காரு. இப்போ என்ன பொறுத்தவரை என் சகோதரர் எத்தினார், அவன் சிங்கப்பூர்ல இருக்கான், சிம்சன்ல வேலை கொடுத்துறோம். என் தகப்பனாருக்கு வேண்டியவர். என் தகப்பனார் வந்து கான்ட்ராக்ட் எடுக்கிறதுக்கு மன்னங்கள்ல பிரசிடண்டா இருக்கும் பொழுது அவர் தான் கான்ட்ராக்ட் கொடுத்து செய்ய சொல்லியிருக்கிறார். ஆக அண்ணன் எம்ஆர்என் ஆஃபீஸில் தான் இருப்பாங்க. காலையில் வருவான், அண்ணன் திரையர் பேப்பர் படிப்பாங்க, எல்லாம் உட்காந்து இருப்பான், எல்லாருக்கும் டீ வாங்கி கொடுப்பாங்க. அது பிவி சார் அலுவலகமாக இல்லை, ஒரு ஜென்ஸ் ஹாஸ்டல் மாதிரி தான் இருந்துச்சு. கொஞ்சம் வக்கீல்களுக்கெல்லாம் வந்து யாரும் ரூம் கொடுக்க மாட்டாங்க. அந்த ரூமில் தான் தங்கியிருக்கோம், அந்த ரூமில் தான் போயிருக்கோம், எல்லாரையும் கூப்பிடுவாங்க. நான் வந்து டிஎஸ்ஆர் ஆஃபீஸ் பட் இருந்தாலும் அவங்க ஆஃபீஸில் தான் அதிகமாக இருப்பேன். என்ன வந்து மாஸ்கான் மட்டும் சொன்னார், எப்படியா கூப்பிடுவாரு, டிஹெச்எம் கூப்பிடுறாரு, மாப்பிள்ளைன்னு கூப்பிடுவாரு. இந்த சார் கேட்டார், உங்களுக்கு எப்படியாங்க அவனை மாப்பிள்ளை கூப்பிடுங்க, பட்டு போட்டிக்காம மாப்பிள்ளை எனக்கு மாப்பிள்ளை. அப்படி அந்த அளவுக்கு ஒரு பட்டு பாசத்தோடு இருக்கக்கூடியவர். அவர் இறப்பு வந்து எல்லாருக்கும் மட்டுமல்ல பொதுமக்களுக்கும். அவர் ஆபீஸ்ல பார்த்தா எல்லாருக்குமே பஞ்சாயத்து நடக்கும். வருஷ கணக்கில் கூட பஞ்சாயத்து பேசியிருக்காரு. பஞ்சாயத்து பேசுறது முடிவு எடுக்கிறாங்க. அதெல்லாம் சிங்க மொழி தடை மறைக்க வருவான். அவர்கிட்ட வந்தோம்னா நடையை போயிடும். சார் சொல்றதை அப்படியே கேட்பான். ஆக அவர் வந்து புகழ் என்று நிலைத்திருக்கும். நம் பாரத சிஷியங்களையும் அவர் போல ஒருத்தர் உருவாகணும்னு கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறிவிடுகிறேன். சங்க மூத்த உறுப்பினர் பெரியவர் சீனி பாஸ்கர் அவர்கள் கோலஞ்சேரி செலுத்துவார்.